ஏரோ மாடலிங். ஏரோ மாடலிங் படிக்கிறனால உண்மையிலேயே இதுக்கு மார்க்கெட்டில் ஸ்கோப் இருக்கா? இந்த ஏரோ மாடலிங் இல்லை ஏரோநாட்டிக்கல் ரிலவெண்ட்டாக இந்த ஆர்சி பிளேன், குவாட் காப்டர், இல்லாட்டினா ஹெக்ஸா காப்டர், அப்படி இல்லாட்டினா ஒரு ஆர்சி ஹெலிகாப்டர் இதெல்லாம் பண்ணுறனால உண்மையிலேயே இதுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா இது மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாபி. நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இதில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை இன்ஜினியரிங் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னா இதையே நீங்கள் ஒரு கரியராக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சின்றது ரிமோட் கண்ட்ரோல்டு இல்லாட்டினா ரேடியோ கண்ட்ரோல்டு. அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற அந்த பொம்மை மூலியமாக ஃப்ளை பண்ணுங்க, அதை பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது நீங்கள் அனலைசிஸ் பண்ணி இந்த டைமென்ஷனில் இந்த ஏர்க்ராஃப்ட் பில்ட் பண்ணால் உங்களோட மேனுவல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணுறது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஃப்ளைட்டை கொடுத்து ஓட்ட முடியுமா? அப்போ அதுக்கு என்ன தேவை? பைலட் ட்ரைனிங் நீங்கள் போகணும். அதே மாதிரி ஆர்சி ஏர்க்ராஃப்ட், அதாவது மேனுவல் ஏர்க்ராஃப்ட், ஆர்சி பிளேனை ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளை பண்ணணும்னா, அதாவது நான் சொல்கிறது நம்மளோட இன்ஜினியரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி ஃப்ளை பண்ணுறது. இல்லாட்டினா இதுக்கு ரிலவெண்ட்டான மெட்டீரியலை கொடுத்து அதை நீங்கள் அசம்பிள் பண்ணி நீங்கள் ஃப்ளை பண்ணணும். அதுதான் மேனுவல் ஃப்ளைங்குவாங்க. இதுக்கும் உங்களுக்கு ஆர்சி பைலட் ட்ரைனிங் தேவை. மார்க்கெட்டில் டிஜிசிஏ மூலியமாக அப்ரூவ்டு பைலட்டுக்கு மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களால் ஃப்ளை பண்ண முடியும். இல்லாட்டினா வெயிட் கம்மியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃப்ளை பண்ணலாம். நாங்கள் இதுக்கு ரிலவெண்ட்டாக எப்படி ஃப்ளையிங் பண்ணணும், ஆர்சி பைலட் ட்ரைனிங் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கணும், எப்படி பண்ணால் நமக்கு இதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ஃப்ளை பண்ண முடியும், எப்படி ஒரு மாடலை பில்ட் பண்ணணும், நாங்கள் உங்களை வச்சு உங்களையே ஒரு ஏர்க்ராஃப்ட் பில்ட் பண்ண வைப்போம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து. இல்லாட்டினா ரெடிமேட் மாடல் வாங்கி அதில் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் என்ன மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணணும், எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர்னால் என்ன, சர்வோ மோட்டார்ஸ்னால் என்ன, எந்த கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ கிராம் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், ப்ரஷ்லெஸ் மோட்டார்னால் என்ன, ரிசீவர்னால் என்ன, டிரான்ஸ்மிட்டர்னால் என்ன, அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஸ்க்ராட்ச்லேருந்து கைட் பண்ணி அதை உங்களை பண்ண வச்சு நீங்கள் பண்ண மாடலை உங்களுக்கு ஆர்சி பைலட் ட்ரைனிங் சிமுலேஷன் மூலிமா கொடுத்து அந்த மாடலை உங்கள் முன்னாடி நாங்கள் ஃப்ளை பண்ணி காமிச்சு அதே மாடலை நீங்கள் ஃப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் அந்த மாடல் ஃப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ஹாப்பினஸ் நான் டெஃபினட்டாக சொல்கிறேங்க, நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. ஒரு மாடல் இப்போ இந்த என் கையில் ஒரு ஏசி ரிமோட் இருக்குது. இப்போ இந்த ரிமோட்டை நான் ஒரு டிஸ்டன்ஸில் தூக்கி போடுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 10 அடி போகும். ஆனால் இதே ரிமோட்டை ஏரோடைனமிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு விங்கு, ஃபியூஸ்லேஜ் அது இதுன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி அதே ஃபோர்ஸில் லான்ச் பண்ணுறேன்னா நான் போட்டதை விட 3 மடங்கு டிஸ்டன்ஸ் இந்த ரிமோட் போகும். அப்போ இது எதை பேஸ் பண்ணி அதே ஃபோர்ஸுக்கு லிஃப்ட் அதிகமாக கொடுக்குதுன்னா நான் கொடுக்குற ஏரோடைனமிக்கல் ஃபோர்ஸஸ். அது எப்படின்றத உங்களுக்கே ஃப்ளையிங் ட்ரைனிங், அதாவது நாங்கள் யாருன்னா ஆர்சி பில் ஃப்ளைலேருந்து ஸ்கூல்ஸ், காலேஜ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நாங்களே ஏர்க்ராஃப்ட் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். உங்கள் ஸ்கூல்ஸ்க்கே ட்ரைனிங் கொடுப்போம். இல்லாட்டி நீங்கள் நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு வரலாம். இல்லாட்டினா பெஸ்ட்டாக நியரஸ்ட் இருக்கிற பிளேஸில் போயிட்டு உங்களுக்கு மாடல் எப்படி பில்ட் பண்ணுன்ற ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு ஃப்ளையிங் ட்ரைனிங் கொடுப்போம். இது யார் எலிஜிபிள் அப்படின்னா, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ரிட்டையர் ஆன பர்சன்ஸ், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப நாள் எனக்கு ஆசை, யார் வேணாலும் என்ரோல் பண்ணலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். தேங்க்யூ.